பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த ஆசீர்வாதம் மிக்க புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க அதிகாலையிலே தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்வின் ஆவியாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து எங்களை நீர் உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஞானத்தின் ஆவியை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு படிப்பை கொடுத்து மேலிடங்களில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கூர்ந்து கவனிக்கின்றீர். நாங்கள் நன்மையை செய்யும் பொழுது நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகின்றீர். தீமை செய்யக்கூடிய நேரத்திலே பாராமுகத்தவராய் இருந்து மீண்டும் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மையாக வைக்கின்றீர். இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கவும், நாங்கள் இந்த உலகத்தில் என் ஆண்டவருடைய பெயரை பறைசாற்றவும், என் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கவும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த நேரத்திலே செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம், வேதனையுற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களையும் பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம். யார் யாரெல்லாம் நாங்கள் பாவத்தில் விழ வைத்தோமோ அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்காக மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பதற்காக அநேக பேரை நாங்கள் விழ வைத்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இனி நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே பரிசுத்தத்தை மட்டுமே தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள் என்று. ஆம் தகப்பனே, தீமையான காரியங்களை விட்டொழிந்தவும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவி சுத்திகரித்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நீர் எங்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு நன்மையை செய்கின்றீர். எங்களுக்கு மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூர்ந்து கவனிக்கின்றீர், அவர்களை சந்திக்கின்றீர், அவர்களுடைய கரைகளை எடுத்து மாற்றுகின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. எஸ்ஐயா 1 அதிகாரம் 18 இறை வார்த்தையிலே, உங்கள் பாவங்கள் கரும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும், இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இரத்த நிறமாய் சிவந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களை மனம் உவந்து நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவரே, கல்வாரியில் நீர்ப்பட்ட பாடுகள் எல்லாம் எங்களுக்காக, கல்வாரியில் நீர் அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகள்
நீங்களும் எங்களுக்காக கல்வாரியில் சிலுவையை சுமந்தது எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக. நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறியாதபடி இந்த உலகத்திலே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கின்றது, எனவே நான் துணிகரமாக வாழ்வேன். என்னுடைய ரகசிய பாவங்களை பார்ப்பது யார்? நான் இந்த உலகத்தில் நன்னும் வாழ்வேன், குடி வெறியோடு இருப்பேன், விபச்சாரம் செய்வேன், வேசித்தனம் செய்வேன், மற்றவருடைய வாழ்க்கையும் கெடுப்பேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரே சிட்டி இடங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, வேலை வாய்ப்பினால் கிடைக்கக்கூடிய வருமானங்களை அவர்கள் மனம் போன வாழ்க்கையில் செலவழித்து ஆண்டவரே உலக இச்சையில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை கழுவி தூய்மைப்படுத்திடுவீராக. அவர்கள் நன்மை செய்யவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யவும், திக்கற்றோருக்கு நீதி வழங்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், கைம்பெண்களுக்கு ஆதரவாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், நான் அவரிடம் முறையிடுவேன், இந்த நாளிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன், அவர் என்னுடைய குரலை கேட்பார், அவர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். கல்வாரி இரத்தம் ஊற்றப்படுவதாக, மாசு மறுவற்ற இரத்தம் கழுவப்படுவதாக. என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் இந்த நாளிலே அவர்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அமைதிக்காக அங்கும் இங்கும் அலைந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த கோயிலுக்கு சென்றால் அமைதி கிடைக்குமா? இந்த நபரை சந்தித்தால் அமைதி கிடைக்குமா? இந்த வகையான தண்ணீரை குடித்தால் எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்குமா என்று சொல்லி திருத்தலங்களுக்கு அலைந்து கொண்டும் மலைகளுக்கும் ரிஷிகேசங்களுக்கும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது கல்வாரி ரத்தம், உமது பரிசுத்த இரத்தத்தினால் இவர்களை கழுவி நீர் விரும்பக்கூடிய இந்த உலகபூர்வமான அமைதியை எடுத்துவிட்டு விண்ணக அமைதி அவர்களுக்கு கொடுப்பீராக. மனதின் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். போர் முனையில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அங்கு கஷ்டங்களோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே மகிமை மிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். தூய ஆவியை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கின்றீர். அதை பெற்றுக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மனம் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சுமக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆகிய இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். தோல் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரித்து இந்த நாளிலே அவர்களுடைய நோய்களை நீர் குணமாக்கிட வேண்டுமாயும், அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கலாம், அவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும், முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மால் தொடப்பட்டு இந்த நாளிலே மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, மகிமையின் பிறப்பிடமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், பலவீனங்களையும் துக்கங்களையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மரித்து போய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முளர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக அனுதினமும் பரிந்து பேசக்கூடிய உத்திரிக்கை அன்னையே, ஜெபமாலை தாயே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலும் பாவங்களில் இருந்து நாங்கள் வெளியிலே வரவும், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் தரக்கூடிய புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாகவும் அது மகனுக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பீராக. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.